நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்ரிக் டபுள் இந்த புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆத்தர் பவுல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 14 வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ண போறோம். த அட்டாமிக் வெப் இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம எந்த கோர்ஸில் நம்ம பிராணிக் ஹீலிங்கில் படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராணிக் சைக்கோதெரப்பி கோர்ஸில் இந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம்னா டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ நம்ம இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். We have already seen that there is a very close connection between the chakrams in the astral and those in the etheric double. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடியோடையும் நம்மளுடைய எத்ரிக் பாடியோடையும் கனெக்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ எத்ரிக் டபுள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்பு இருக்கு அப்படின்னா நம்ம உடம்ப ஊடுருவி இன்னொரு எனர்ஜி இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்ரிக் டபுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஆஸ்ட்ரல் பாடினா என்னன்னா எத்ரிக் டபுளுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடி. ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஊடுருவி தான் சக்ராஸ் வந்து இருக்கு. Between these two set of centers and interpreting them in a manner not easy to describe. அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் இந்த ஆஸ்ட்ரல் அண்ட் எத்ரிக் இது ரெண்டையுமே ஊடுருவி இது என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. There is a web or sheath composed of a single layer of physical atoms. இப்போ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் வந்து மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அது எதால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிங்கிளான ஒரு லேயர் இருக்கு. அது வந்து பிசிக்கல் ஆட்டோமால உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. க்ளோஸ்லி ஊவண்ட் அது ரொம்ப க்ளோஸா நெய்யப்பட்டிருக்கு. மச் கம்ப்ரஸ்டு சுருக்கப்பட்டு அண்ட் ப்ரீமீட்டட் வித் அ ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் பிராணா அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் பிராணா நல்ல ஊடுருவி செல்ற மாதிரி இருக்கு. The prana which normally comes from the astral into the physical is such that it can pass with a perfect easy through the atomic shield. இப்போ வந்து பிராணா வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ்ட்ரல்ல இருந்து பிசிக்கலுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது. ஈஸியா ஃப்ளோ ஆகுற மாதிரி என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த ஷீல்டு வழியா இந்த ஆட்டோமிக் கவசம் வழியா என்ன செய்யுதுன்னா ஈஸியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இது வந்து ஒன் வே ப்ராசஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. The shield is thus protection provided by nature to prevent premature opening up of the communication between the astral and the physical plane. எதுக்காண்டி இந்த ஷீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்கரா இருக்கு. சக்கராக்கு மேல ஒரு ஷீல்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. எதுக்காண்டி இந்த ஷீல்டு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையாவே நம்மளுக்கு கடவுள் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பிசிக்கல் வேர்ல்டுக்கு தெரியாம இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெட்டு வந்து என்ன செய்யறோம்னா போடுறோம். எதுக்காண்டி நெட்டு போடுறோம்? இந்த பூச்சி எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்டடா நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு நெட்டு போடுறோம். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சக்ராஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த சக்ராஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கடவுள் நம்மளுக்கு ஒரு இது வெப் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுனா அது வந்து ஒரு உலகம், நம்மளுடைய எமோஷனுக்கு உண்டான ஒரு உலகம். இப்போ நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க நல்ல மெடிடேட்டரா இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல என்ன பார்ப்பீங்க? அப்போ உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அப்ப நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய தேவாஸ் எல்லாத்தையும் என்ன செய்வீங்கன்னா பார்ப்பீங்க. ஆனா அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எமோஷன் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோபம், எரிச்சல், இரிட்டேஷன் அது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல நம்மளோட எனர்ஜிக்கு தகுந்த விஷயத்தை தானே நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெவில்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். அப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர கொடூரமா பயங்கரமா இருக்குமா? அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ அப்போ அந்த வெப் வந்து எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காண்டி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காண்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Where it is not for this wise provision, all kind of astral experience must pour into the physical consciousness.
அப்படி இல்லை, அந்த வெப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரல்ல நடக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிசிக்கல் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா போர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வேர் இன் த கேஸ் ஆஃப் மோஸ்ட் மென் they could be productivity of nothing but harm. அப்போ நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அது சம்பந்தமா நம்மளுக்கு ஒரு பயம் வந்து என்ன செய்யும்னா ஏற்படும். At any moment an astral entity might introduce forces which an ordinary man would be quite unprepared to meet. ஆனா எப்போ வேணாலும் அந்த ஆஸ்ட்ரல் என்டிட்டி, ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல ஒரு என்டிட்டி இருக்கும். அதை பத்தி நீங்க சைக்கோதெரபி கோர்ஸ்ல நல்லா தெளிவா படிப்பீங்க. அது எப்போ வேணாலும் ஆர்டினரி மேனை வந்து என்ன செய்யலாம்னா மீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. unprepared to meet which would be entirely beyond his strength to cope up with. ஆனா அதோட அவனால என்ன செய்ய முடியாதுன்னா போராட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. a man would be liable to obsession by any astral entity who desire to seize his vehicle. அப்போ அது உள்ள வந்தது அப்படின்னா அது நிறைய தொல்லைகள் வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். அப்ப நம்ம வந்து அந்த தொல்லையிலிருந்து தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வெப் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ப்ரொடெக்டடா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. The atomic shield that serves an effective safeguard. அப்ப இந்த ஷீல்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல ஒரு சேஃப்டியை வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. அகேன்ஸ்ட் தீஸ் அன்டிசைரபிள் ஹேப்பனிங்ஸ், இந்த மாதிரியான விருப்பம் இல்லாத விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல நடக்கிறத தடுக்கிறதுக்காண்டி அந்த ஷீல்டு இருக்கு. It also serves under normal condition to prevent clear recollection of the sleep life from reaching the physical brain consciousness. அது மட்டும் இல்லாம நம்ம தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ்க்கு எல்லா விஷயங்களையும் அது என்ன செய்யாதுன்னா கொண்டு போய் சேர்க்காது. அதையும் அது என்ன செய்யுதுன்னா ப்ரிவென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணுது. and it accounts for the moment unconscious which always occur at death. ஸோ அப்போ நம்ம டெத் டைம்ல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு இருக்காது இல்லையா, அதையும் குறிப்பிடுறாங்க. Occasionally the returning of the astral body succeed in making an momentary impressed on the etheric double and dense body, so that when the later awake there is a touch of vivid memory. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம தூங்கும் போது என்ன நடக்குது, டெய்லி நைட் நம்ம வந்து தூங்குறோம்ல, அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சோல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ள என்ன செய்யும்னா போய் நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து நம்ம என்ன செய்வோம்னா எல்லா நைட்டும் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். பட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பாடிக்குள்ள நம்ம ரிட்டர்ன் ஆகும். அப்ப ரிட்டர்ன் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசா வந்து எதுவுமே என்ன செய்யாதுன்னா நினைவுக்கு இருக்காது. நமக்கு ஏதோ ஒரு மாதிரி தூக்கத்துல நம்ம ஏதோ சம்திங் கனவு மாதிரி என்ன செய்யும்னா தோணும். அதான் இங்க என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல்ல நம்ம என்ன செய்யறோம்னா போயிட்டு எத்ரிக் பாடிக்குள்ள நம்ம வரும்போது நம்மளுடைய டென்ஸ் பாடி இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரியை வந்து பெரிய அளவுல அது என்ன செஞ்சுட்டு இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா தெளிவா நம்மளுக்கு வந்து என்ன செய்யறது இல்லைன்னா கொடுக்கறது இல்லை. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா மெமரியில இருக்கும். அப்ப நம்ம வந்து யோசிச்சு நம்ம இப்ப எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கனவுல என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதானமா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம கனவுல என்ன பார்த்தோமோ அந்த விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியும்னா ரீகலெக்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு கனவு கண்டிருப்போம், ஆனா நம்ம வந்து ஏதோ சடனா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடும். நம்ம திரும்ப ஏதோ ஒரு நல்ல கனவு கண்டனே, அது என்னன்னு தெரியலையே, சரியா ஞாபகத்துக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம திரும்ப யோசிச்சாலும் நம்ம அது என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா புரிஞ்சே வராது. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த எனர்ஜி வந்து என்ன இருக்குமா நம்மளுடைய பிரெயின் கான்சியஸ்ல இருக்குமா. ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன போனோம் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ரீகலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஏன் இந்த கனவை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ அரவிந்தருடைய புக்ல வந்து த யோகா ஆஃப் ஸ்லீப் அதுல வந்து அவர் எப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
நம்ம டெய்லி நைட்டு தூங்கும் போது நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போறோம்ல, அங்க போய் நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து என்ன செய்வோம்னா லேர்ன் பண்ணுவோம். பட் அது எல்லாமே நம்மளுடைய பிரெயின்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோ, இல்லைன்னா நம்ம வந்து எந்த வேர்ல்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, எந்த வேர்ல்டு அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலுக்கு தகுந்த வேர்ல்டுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா போக முடியும். இப்ப ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லோயர் வேர்ல்டும் இருக்கு, அப்பர் வேர்ல்டும் இருக்கு. லோயர் வேர்ல்டுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்குள்ள போனோம்னா நம்ம என்ன ஆகும்னா ரொம்ப சஃபிகேட் ஆகும். நம்மளால கொஞ்ச நேரம் கூட என்ன செய்ய முடியாதுன்னா தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம்னா அடிச்சு பிடிச்சு ஓடி நம்ம தூக்கத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னா ரிட்டர்ன் ஆயிடுவோம். அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சடனா நம்ம தூக்கத்துல முழிப்போம்ல, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பயங்கரமான கனவு, ஐயோ அப்பா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்னா நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப ஏன் அப்படின்னா நம்ம லோயர் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா என்டர் ஆயிருப்போம். அந்த இடத்துல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதனால சடனா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா நம்மளுடைய பாடிக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்னா போயிருப்போம். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம நல்ல எனர்ஜி நல்ல வேர்ல்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிப்போம். பட் அப்ப நம்மளுக்கு அது தெரியணும்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா, காலையில நம்ம வந்து எந்திரிச்ச உடனே சடனா என்ன செய்யாதீங்கன்னா முழிக்காதீங்க அப்படிம்பாங்க. அப்படியே நம்ம கண் தூக்கம் கலையும் போது நம்மளை வந்து ரீகலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து நைட் எங்க போனேன், நம்ம என்ன கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பார்க்க சொல்லுவாங்க. பார்க்க சொல்லிட்டு நமக்கு அப்ப ஞாபகத்துக்கு வரும்ல, நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன், அப்ப இதுக்கு அடுத்தாப்புல இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவு ரீகலெக்ட் பண்ணி உன்னுடைய மெமரியில நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்திரி. கொஞ்சம் நீ வந்து லைட்டா நீ சடனா எந்திரிச்சா கூட நீ என்ன பார்த்தங்கிறது உனக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா கிடைக்கலாம். சோ அதை வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா உடனே வந்து ஒரு நோட்ல வந்து எழுது அப்படிம்பாங்க. ஏன்னா எழுதல அப்படின்னா மறந்துடும். சோ அதே தான் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் சொல்லியிருப்பாங்க, கனவுல கண்டதெல்லாம் இமீடியட்டா என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிரும்னா மறந்துடும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. This usual quickly vanish effort to recall it, rendering success more impossible as each effort stepped by the physical brain vibration will tend to outpour the subtler astral vibration. நம்மளுடைய physical brainல அந்த வைப்ரேஷன் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது வந்து வேனிஷ் ஆறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்கன்னா ரீகலெக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அடுத்து இட் இஸ் கிளியர் therefore that any injury to the shield is a serious disaster. இப்போ ஏதாவது ஒரு தாக்குதல் நம்ம அந்த ஷீல்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஷீல்டுக்கு வந்து ஒரு பேரழிவு என்ன செய்யும்னா ஏற்படும் அப்படிங்கிறாங்க. such injury may occur in several ways. எப்படியெல்லாம் அந்த ஷீல்டு வந்து காயப்படுது அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனி கிரேட் எமோஷனல் ஷாக், சடனா ஒரு எமோஷனல் ஷாக் வருதுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு கால் வருது, யாராவது நம்மளுக்கு விரும்பினவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அப்போ நம்ம சடனான ஒரு அதிர்ச்சி, அப்போ அந்த ஷீல்டு வந்து என்ன ஆயிடும்னா கிழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆர் எனி ஸ்ட்ராங் எமோஷனல் ஆஃப் அன் ஈவில் கேரக்டர், நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட குணங்களுடைய வெளிப்பாடு பயங்கரமா இருக்கும் போதும் அந்த ஷீல்டுக்கு டேஞ்சர் ஏற்படலாம். which produce a kind of explosion in the astral body. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் ஆஸ்ட்ரல் பாடியில வெடிப்பு ஏற்படும் போது may produce such an effect rendering apart the delicate web. அப்ப அந்த வெப் வந்து கிழியறதுக்கு நேரிடும். and as a state driving the man mad. அப்ப அந்த மனிதன் வந்து பைத்தியக்காரனாக கூட ஆகலாம். a terrible fright, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பயம் may do this, அது கூட என்ன செய்யலாம்னா அந்த வெப்பை வந்து என்ன செய்யலாம்னா கிழிக்கலாம். or any outburst of anger, பயங்கரமா சடனா பயங்கரமா கோபத்துல கத்தும் போதும் அந்த ஷீல்டு வந்து என்ன அந்த வெப் வந்து என்ன ஆகும்னா வெடிச்சிடும். அதாவது வெடிச்சிருங்கிறத விட கிழிஞ்சிடும். ஸோ அது ஒரு சாஃப்டான வெப் வந்து கிழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. சிட்டிங் ஃபார் இது போக வேற என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிட்டிங் ஃபார் டெவலப்மெண்ட் as spiritualists call the process may also injure the web. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காண்டி அவங்களும் இந்த வெப்பை வந்து என்ன செய்வாங்களாம் கிழிப்பாங்களாம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட அவங்க பார்க்கணும். ஸோ அவங்க அதுக்காண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதை பண்றாங்க. மே ஆல்சோ இன்ஜுரி த வெப் அண்ட் த்ரோன் ஓப்பன் த டோர்ஸ். அவங்க வந்து அந்த வெப்பை வந்து என்ன செய்யறாங்கன்னா இன்ஜுர் பண்றாங்க. நீங்க வந்து ஹிமாலயாஸ்ல வந்து இந்த அகோதிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா போதை பொருள் என்ன செய்வாங்கன்னா பயங்கரமா எடுப்பாங்க. நீங்க நம்ம வந்து பார்த்துப்போம், இந்த சுருட்டு அதெல்லாம் பயங்கரமா என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. கஞ்சா அதெல்லாம் பயங்கரமா எடுப்பாங்க. எடுக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த வெப்பு வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிரும்னா கிழிஞ்சிரும். கிழியும் போது அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட அவங்களுக்கு அது பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வேணும்னே அவங்க என்ன செய்யறாங்கன்னா பண்றாங்க. அண்ட் த்ரோன் ஓப்பன் த டோர்ஸ் வித் நேச்சர் intend to be kept closed. அவங்க நேச்சரா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கதவை வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஓபன் பண்றதுக்காண்டி என்ன செய்யறாங்கன்னா இதை வந்து பண்றாங்க. அந்த வெப்பை வந்து என்ன செய்யறாங்கன்னா கிழிக்கிறாங்க. சர்டன் ட்ரக்ஸ் எப்படி அவங்க டியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சர்டன் ட்ரக்ஸ் வந்து அவங்க எடுக்கும் போது நோட்டபிள் ஆல்கஹால் எடுக்கும் போது அண்ட் ஆல் த நரோகோட்டிக்ஸ் ஆஃப் விச் டொபாக்கோ இஸ் ஒன். போதை பொருட்கள் அதுல வந்து புகையிலை வந்து ஒன்று. கண்டைன் மேட்டர் விச் ஆன் பிரேக்கிங் அப் த vitalize some of it passing from the physical to the astral state. அப்ப அது வந்து என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதை வந்து உடைக்குது. உடைச்சு அதை என்ன செய்யுதுன்னா ஆவியாக்குது. அந்த வெப்பை வந்து பிரேக் பண்ணி ஆவியாக்குது. சில விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா பிசிக்கல் டு தி ஆஸ்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பாஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் டயட்டிஸ். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயட்டை பத்தி அவங்க படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹேவ் ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ். அவங்க பர்டிகுலரா டாக்ஸின்ஸை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து will be interested to learn the even tea and coffee contain the class of material described. அவங்க வந்து என்ன படிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டீ காஃபில கூட இந்த விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறத படிச்சிருப்பாங்க. Through in qualities too so small that only after long continued abuse of them. அது வந்து எவ்வளவு தூரம் எடுத்தா சோ அவங்களுக்கு அந்த குவான்டிட்டி வந்து தெரியும். சோ ரொம்ப நாள் அதை எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். When this take place, these constitute rush out through the chakrams. அப்ப இது எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து சக்ராஸ்குள்ள இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனுக்குள்ள இது என்ன செய்யுதுன்னா மூவ் ஆகுது. டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஃபார் விச் தே ஆர் இன்டெண்ட். அப்போ அதோடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஆப்போசிட்ல போகும்போது அண்ட் ஆஃப்டர் டூயிங் திஸ் ரிப்பீட்லி தே இன்ஜூர் அண்ட் ஃபைனலி டெஸ்ட்ராய்டு த டெலிகேட் வப். அப்போ அவங்க பர்பஸா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாத்தி ஆப்போசிட் டைரக்ஷனுக்குள்ள அனுப்புறாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் இது வந்து நிகழும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வெப் வந்து கிழிக்கப்படுது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இதோட முடிச்சுக்கலாம். இதோடைய கண்டினியூஷனை நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இந்த ரெண்டு வழியில அவங்க என்ன செய்வாங்கன்னா வெப்பை வந்து என்ன செய்வாங்கன்னா டியர் பண்ணுவாங்க. சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹையர் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்னா டிராவல் பண்ணலாம். சோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person and every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. The good will and the will to do good descend on the earth. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seen the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on the earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த ஒளி உள்ள இறங்க நம்மளுக்கு அப்படியே ஒரு தணலாட்டம் ஒரு எனர்ஜி வர்றதை நம்ம அப்படியே பார்க்குறோம். ஒரு சுழற்சி வருது. இப்போ அந்த சுழற்சிக்குள்ள நாம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நாம நல்ல
உணரலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியில வர்ற மாதிரி இந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறத நாமளே பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணலாம். மெதுவா வீட்டோடைய மொட்டை மாடிக்கு நம்ம அப்படியே வரலாம். இப்ப நல்ல வானத்துக்கு நம்ம அப்படியே வரலாம். இப்ப நல்ல மேக கூட்டம் நம்ம அப்படியே நல்லா பார்க்குறோம். அப்படியே நட்சத்திரத்துக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்றோம், ஸ்டார்ஸ்குள்ள. இப்ப நம்ம அப்படியே அதுக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்றோம். அப்படியே நம்மளுடைய கேலக்சிக்குள்ள நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா டிராவல் பண்றோம். நம்ம நல்ல ஹையர் வேர்ல்டுல நாம இருக்கிறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person every day. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person every day. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே இறங்கி அங்கே நடக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அங்கே இருக்கிற மாதிரியும், அவங்க முன்னாடி நிறைய சீடர்கள் இருக்காங்க, அவங்க அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே போய் அழகாக உட்காரலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் அங்கே கிடைக்கிற மாதிரி, நம்மளுக்கு உண்டான ஆன்சர் அங்கே டவுன்லோட் ஆகுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே அங்கே உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person every day. The purpose which the Holy Master know and serve. Let good will and the will to do good descend on the earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு அழகா அங்கே ஒரு ஹீலிங் கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். மாஸ்டர் நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அழகா ஹீல் பண்ற மாதிரியும், தேவையில்லாத ஏதாவது ஒரு நெகட்டிவ் பர்சனுடைய எனர்ஜி லிங்க் கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அது நம்ம கிட்டக்கு இருந்தோம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்கு இருந்தோம் மாஸ்டர் அழகாக கட் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, with the plan of love and light to put and make seal the door where individual. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம பழையபடியும் மேலிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். நல்ல கேலக்சியிலிருந்து நம்ம அப்படியே நட்சத்திர கூட்டங்கள், அப்படியே மேக கூட்டங்கள், அப்படியே நல்ல பறந்து விரிந்த வானம். ஸோ அங்கேருந்து மெதுவாக நம்ம அப்படியே கீழே இறங்கி வரோம். வீட்டோட மொட்டை மாடி, நம்மளுடைய ரூம்ல நம்மளை நாமே பார்க்குறோம். இப்போ நம்மளுக்குள்ள போகிற மாதிரி நம்ம நல்லா ஷோ பண்ணலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்திகளும் நல்ல மெதுவாக நம்மளுக்கு பிரபஞ்சத்திலிருந்து நம்மளுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணலாம். நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்ல இறங்குது. இப்போ நம்மளை சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுக்கப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grand Master Chokoshi, to Mahavira Shivaniya, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Mentor. Thank you for your priceless blessings for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம். மெதுவாக